கடந்த முறை நீட் பற்றி விஜய் பேசியிருக்கலாம் மாணவர்கள் மத்தியில் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அந்த விமர்சனத்தின் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ட்டு மீண்டும் விமர்சனங்கள் கிளப்புறாங்கல்ல. அகில இந்திய அளவில் நடத்தப்படுற எக்ஸாம்ஸில் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறையா நடக்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கு சிலபஸ் பேரியர் இருக்குது. அது கடுமையாக உழைச்சி பெரிய அளவில் டைம் செலவு பண்ணி மெரிட்டோரியஸ் இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறப்போ அது மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஆகுது. வாய்ப்புகள் அனைவருக்கும் வரணும்னு தான் நம்ம கல்விங்கிறது ஒரு எலைட் கிளாஸ்க்கு மட்டும், ஒரு எலைட்டு அர்பன் எலைட்டுக்கு மட்டும், எலைட்டில் கூட அர்பன் எலைட்டுக்கு மட்டும்ங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா நீங்கள் அசஸே கிடையாது. இன்டீரியரில் இருக்கிற கிராம மக்களை நீங்கள் சைலண்ட்டாக அவங்க அவுட் ஆஃப் ரேஸ் ஆக்குறீங்க. இந்த நீட் எக்ஸாம் மூலமாக சைலண்ட்டாக அவங்க ரேஸ்லேயே பங்கேற்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிறீங்க. மசோதாவுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் அவர்கள் பேசினாலும் கூட மாநில அரசுக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரோ இதன் மூலமாக? இது அவுட் அண்ட் அவுட் ஆல் இண்டியா இஷ்யூ. ஏன்னா நீட்டுங்கிறது மத்திய அரசோட கொள்கை முடிவு. அங்கே வேணும்னாலும் வேணான்னாலும் முடிவு பண்ண இப்போ உடனடி தீர்வை நம்ம எதை சொல்கிறோம்னா நீட் விலக்கு. அதுக்கு பிரசிடென்ட்டோட அசெட் வேணும். நான் என்ன கேட்க வந்தேன்னா இதன் மூலமாக அந்த அழுத்தம் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? மத்திய அரசு, மாநில அரசு? கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு அவர் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற விமர்சனங்கள் வச்சாங்க. முன்னாடி சீமான் அவர்களுக்கு இந்த விமர்சனம் இருந்துச்சு, பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுறாங்க. அடுத்து விஜய் அவர்களுக்கும் இது தெரிஞ்சிச்சு. 1998 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் பங்கு பெற்றான்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. இந்த நீட்டெல்லாம் எந்த கொள்கை முடிவுலாம் எந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்டதுங்கிற லிஸ்ட் எடுங்க. அப்போ தெரியும் யார் யாரோட பி டீம். இதே நீட் விவகாரத்துக்காக இந்தியா முழுக்கவும் ஆளும் கட்சி தொடங்கி எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே சின்ன சின்ன கட்சிகள் முதல் கொண்டு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் வேண்டாம் அப்படின்ட்டு மத்திய அரசு எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தாவேகா சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க, நீட்டுக்கு விலக்கு வேணும், மாநில பட்டியலில் கொண்டு வரணும், இதுதான் நம்ம கட்சியோட கொள்கை. அடுத்த கட்டம் போராட்டமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவரும் தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீட்டில் தொடங்கி மாநில பட்டியல் வரைக்கும் பொதுப்பட்டியல் வரைக்கும் இன்னைக்கு சிறப்பு பொதுப்பட்டியல் வேணும் அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய ஃபயரி ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப தெளிவான பேச்சு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த முறை பேசும்போது விஜய் பேச்சில் ஒரு தெளிவு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இந்த முறை தெளிவான பேச்சு அப்படிங்கிற கருத்துக்களை பலரும் முன்னிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன பார்க்குறீங்க? மாறுபடுறேன். கடந்த முறை பேச்சு தெளிவான பேச்சு. லாஸ்ட் டைம் என்ன பேசினாங்கன்னா பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்டடீஸெல்லாம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக பர்சனுக்கு ட்ரக்ஸ் நீங்கள் ஏன்னா இந்த டீனேஜ் விஷயத்தில் பசங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இந்த 16, 17, 18ங்கிறது எல்லா அவுட் சைடு வேர்ல்டு ஃபேமிலியை தாண்டி வெளியே விஷயங்களில் இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம். அப்போ தான் ட்ரக்ஸ் பற்றின ஒரு அந்த பார்வை வரும் உங்களுக்கு. அப்போ அந்த ட்ரக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை தராங்க, அதோட தீமையை சொல்கிறாங்க. அதே அடுத்து சோஷியல் மீடியா. இன்றைக்கெலாம் நமக்கு தெரியும், ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் பசங்களே அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதில் வர நியூஸ் எல்லாமே சரி இல்லை, சோஷியல் மீடியாவை ஆத்தன்டிகேட்டுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி எது சரின்னு பார்க்கணும். நீங்கள் நாட்டுக்கு தலைவர்களாக உருவாகுங்க. அது நீங்கள் அரசியலை மட்டும் பார்க்காதீங்க, அனைத்து துறையிலையும் நீங்கள் தலைவராக வரணும். நீங்கள் தலைவராக வரணுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க. அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அனலைஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் படிங்க. அதில் வர ஒவ்வொரு நியூஸ் பேப்பருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, அதுவும் உண்மை தானே. அது எல்லாத்தையும் சொல்கிறப்போ ஒரு தனி மனிதனை எப்படி உருவாக்குங்கிற கான்டெக்ஸ்டில் பேசினாங்க. இன்றைக்கி மாணவர்களோட பிரச்சனை இது பாலிசி மேட்டர். அதை பேசுகிறப்போ நீங்கள் அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இண்டிவிஜுவலை தாண்டி சமுதாயங்கிற இடத்துக்கு என்னையோட பேச்சு வந்திருக்கு. அதுதான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே மாணவர்கள் நலன் சார்ந்து, சமுதாயம் நலன் சார்ந்து தான் பேசியிருக்காங்க. இல்லை, கடந்த முறை நீட் பற்றி விஜய் பேசியிருக்கலாம் மாணவர்கள் மத்தியில் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அந்த விமர்சனத்தின் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ட்டு மீண்டும் விமர்சனங்கள் கிளப்புறாங்கல்ல. இல்லை, நான் அப்படி பார்க்கல. தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு திட்டமிடல் இருந்திருக்கும், என்னைக்கு என்ன பேசணும் அப்படின்ட்டு. அவர் இன்னைக்கு பேசுகிறேன்னு இது பிளான் பண்ணலை. பட் என் மனசாட்சியில் என்னோட கான்சியஸ் சொன்னிச்சு, நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு இண்டிவிஜுவலோட வில், அவங்க என்ன பேசணும், அது குறிப்பாக தலைவர் அவர்களுக்கு
அவரோட கொள்கை கோட்பாடுகளை எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, ஒரு பாலிசி மேட்டர்ஸில் உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அந்த கான்டெக்ட்டை நீங்கள் தானே செலக்ட் பண்ணணும். எல்லா நேரத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது. மாணவர்களுக்கு அவங்க அதுவும் 10th 12th மாணவர்கள் அவங்களோட கேரியர் பற்றின ஒரு ப்ரோக்ராமில் வந்து இது பேசுனது கான்டெக்ட். நீட்டுங்கிறது அடுத்து ப்ரொஃபஷனல் எக்ஸாமுக்கு எழுதி தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு போக முடியும். அப்போ இது கான்டெக்ட்னு தலைவர் நினச்சிருப்பாங்க, அதனால் பேசியிருக்காங்க. வேற எதுவும் கான்டெக்ட், அந்த கான்டெக்ட் தான் முக்கியம். ஏன்னா இப்போ 12th எழுதின பசங்க அந்த பசங்களாம் டாப்பர்ஸு. அப்போ அவங்க நெக்ஸ்ட்டு தன்னோட லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு இருக்க ஹேர்டல்ஸ் என்ன? இந்த மாதிரி அகில இந்திய அளவில் நடத்தப்படுற எக்ஸாம்ஸில் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறையா நடக்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கு சிலபஸ் பேரியர் இருக்குது. இந்த மாதிரி மாணவர்கள் கடுமையாக உழைச்சி பெரிய அளவில் டைம் செலவு பண்ணியும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறப்போ, அதாவது அதுக்கு மெரிட்டோரியஸ் இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறப்போ அது மாணவர்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது. நம்ம தவறான முடிவுகளை ஆதரிக்கலை, பட் அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படாமல், கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் வாய்ப்புகள் வந்து அனைவருக்கும் வரணும்னு தான் நம்ம அட்வொகேட் பண்ணுறோம். நிச்சயமா மாநில உரிமைகள் பற்றி பேசியிருந்தார். மாநில உரிமைகள் அப்படின்னும் போது தொடக்க காலகட்டத்தில் அண்ணா அவர்களிருந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தொடர்ந்து திமுகவினர், அதிமுகவும் சரி, பட் அதிகபட்சமாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக தொடர்ந்து திமுகவினர் தான் மாநில உரிமைகள் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாநில உரிமைகள் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, மாநில உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பேசிக் செக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியன் ஃபெடரல் செட்டப்புங்கிறது வந்து ஃபெடரல் நேச்சர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து பேசிக் செக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. கேசவானந்தி பாரதி கேஸில் வந்து இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பில் ஃபெடரல்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சப்சிடரியாக கொண்டு வராங்க. நீங்கள் வந்து 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக 5 சப்ஜெக்டை வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. எஜுகேஷனு, ஃபாரஸ்ட்டு, வெயிட்ஸு, இந்த மெஷர்மெண்ட் பண்ணுற வெயிட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 5 சப்ஜெக்டை மாற்றுறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நீங்கள் எஜுகேஷனில் கன்கரண்ட் லிஸ்ட் படி என்னென்னா, இஃப் சென்ட்ரல் லாவும் ஸ்டேட் லாவும் கான்ட்ரடிக்ஷனாக இருந்தால், இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சென்ட்ரல் லா வில் ப்ரிவைல் அப்படின்னா இன்டைரக்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த 52 சப்ஜெக்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மேலாண்மைக்கு உட்பட்டது. அங்கே மாநில அரசு ஒரு சப்சிடரி மாதிரி, ஹையார்கியில் மத்திய அரசு மேலே மாநில அரசு கீழேங்கிற கட்டமைப்புக்குள்ளே அதை கொண்டு போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படி இல்லை, மாநில அரசுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. மக்களோட வழிப்பணத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி கொள்கை முடிவு எடுக்க முடியலைன்னா அது ஒரு அரசுன்னே சொல்ல முடியாது, அது ஒரு கார்பரேஷனு, லோக்கல் பாடிஸில் மாதிரி ஆயிடும். கொள்கை முடிவு எடுத்தா தான் அது அரசு. அப்போ கொள்கை முடிவு எடுக்கணும்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து மத்திய அரசு வந்து சுப்ரீமாக இருக்குது, இன்னொரு கன்கரண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி இப்போ ஹையார்கியாக இருக்கிறத பேரலாக இருக்குங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட் படி ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை நிர்வகிக்கிறதுக்கு ஸ்டேட்ஸ் தான் உரிமை இருக்குது, அதில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. இது நம்ம இடைக்காலமாக தான் சொல்கிறோம். நம்மளோட நீண்டகால திட்டம் என்னென்னா மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணுங்கிறதா நம்ம நீண்ட நாள் திட்டம். பட் ஆனால் 1976 இன்னைக்கு 2024 48 ஆண்டுகளில் மத்திய அரசு பல இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒரே சிங்கிள் டேயில் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான டைம் ஃப்ரேம் எடுக்கும். அது நமக்கு நீண்டகால இலக்காக இருந்தாலும் இடைக்கால இலக்காக இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனே 1950 51 தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த மாதிரி அதுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் மாநில சுயாட்சி பாதிக்கப்படும், ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்படும். இல்லாட்டினா கல்விங்கிறது ஒரு எலைட் கிளாஸ்க்கு மட்டும், ஒரு எலைட்டு அர்பன் எலைட்டுக்கு மட்டும், எலைட்டில் கூட அர்பன் எலைட்டுக்கு மட்டுங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா நீங்கள் அசஸே கிடையாது. இப்போ நான்லாம் வந்து மதுரை ஒரு இன்டீரியர்னு ஏரியா, எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போனோம்னா 60 கிலோமீட்டர். அந்த மாதிரி இன்டீரியரில் இருக்கிற கிராம மக்களை நீங்கள் வந்து சைலண்ட்டாக அவங்க அவுட் ஆஃப் ரேஸ் ஆக்குறீங்க. அவங்கள வந்து இந்த நீட் எக்ஸாம் மூலமாக சைலண்ட்டாக அவங்க ரேஸ்லேயே பங்கேற்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிறீங்க.
அதைத்தான் நம்ம கல்வி உரிமைக்காண்டி தான் போராடுறோம். புரியுது. நான் இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு 6 நிமிஷம் பேசினாலும் நீட்டை பத்தி தெளிவா வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகாம பேசினாரு அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும், ஒரு பக்கம் மாநில அரசு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு. மாநில அரசு என்னதான் மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க, மசோதாவுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம்னு தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் பேசினாலும் கூட மாநில அரசுக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரோ இதன் மூலமா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஆல் இண்டியா இஷ்யூ. ஏன்னா நீட்டுங்கிறது மத்திய அரசோட கொள்கை முடிவு. அங்கே வேணும்னாலும் வேணான்னாலும் முடிவு பண்ண வேண்டிய. இப்போ வந்து உடனடி தீர்வை நம்ம எதை சொல்கிறோம்னா நீட் விலக்கு. அதுக்கு வந்து பிரசிடென்ட்டோட அசெட் வேணும். இப்போ அதை தரணும்னா கூட மத்திய அரசோட ஒப்புதல் வேணும். இப்போ அந்த கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது ஒன்றிய அரசு தான். இந்திய ஒன்றிய அரசு தான் இந்த கொள்கை முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். நான் என்ன கேட்க வந்தேன்னா, இதன் மூலமா அந்த அழுத்தம் அப்படிங்கறத யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? மத்திய அரசு தான், மாநில அரசு? கண்டிப்பா மத்திய அரசு தான் இதுல டிசிஷன் மேக்கர்ஸ். அதை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. பட் நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு அதை கேட்க உரிமை இருக்குல்ல. நீங்க ஓப்பன் ஏர்லான்னு கொடுத்தீங்க. இல்ல, இது நம்ம டைல்யூட் ஆகி போக வேண்டாம். நான் நீட் விவகாரத்துல மட்டும், இந்த விஷயத்துல மட்டும் கேட்கிறேன். இன்னைக்கு நடந்த அந்த 6 நிமிஷம் ஸ்பீச் நீட் இஷ்யூல நான் சொல்றேன், மத்திய அரசு இதுல கொள்கை முடிவெடுத்து எந்தெந்த, நம்ம தமிழகத்துக்கு மட்டும் சொல்ல, எந்தெந்த மாநிலங்கள்லாம் நீட் விலக்கு கேட்குதோ அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும். இது வந்து மாணவர்கள் நலன் இருக்கு, மாநில உரிமை இருக்கு. இந்தியாவோட ஃபெடரல் செட்டப் தான் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை வந்து பாதுகாக்கணும்னா நீட் விலக்கு வேணும். அதுதான் நம்மளோட ஸ்டாண்ட். அதை மத்திய அரசு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ண முடியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானாலும் மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாமல் அவங்க தரமாட்டாங்க. அதனால நம்ம மத்திய அரசும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அதில் முடிவெடுக்க வேண்டியவங்க. அப்போ அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் இல்லை. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஒருவேளை கொலிஷன் கவர்மெண்ட்டில் அவங்க இருந்தாங்கன்னா சொல்ல, அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதன் மூலமாக இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டெம்பரரியா. அது பாசிபிள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன் பாசிபிள் நான் சொல்கிறேன்னா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இந்தியனோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 8 ஷெடியூல் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு 12 ஷெடியூல் இருக்குது. இன்னைக்கு கான்ஸ்டியூஷனில் 12 ஷெடியூல் இருக்குது. ஆனால் 8 ஷெடியூல் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அப்போ இந்த 12 ஷெடியூல் எப்படின்னா வெவ்வேறு காலகட்டங்களில் 4 ஷெடியூல் சேர்த்தாங்க. 1951 நான் சொன்னேன்ல, அந்த ரிசர்வேஷனுக்காண்டி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ 9வது ஷெடியூலில் சேர்த்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஷெடியூல்ஸாக சேர்த்துட்டே வந்தாங்க. அப்படி தான் நம்ம இதையும் சொல்கிறோம். இது வந்து இப்போ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எங்கே வரும்னா 7th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் 3 லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. இதில் 4வது ஒரு லிஸ்ட்டு சேர்க்க சொல்ல போகிறோம். அதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும். அதுதான் மேட்டர். இதை செய்ய புது ஷெடியூலே சேர்க்கலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? புதுசாக ஒரு ஷெடியூலே சேர்க்கலாம். அப்போ நீங்கள் ஷெடியூலுக்குள்ளே தான் நான் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு ஷெடியூலுக்குள்ளே இருக்க சேஞ்ச் தான் இது. 3 லிஸ்ட்டு இருக்குது, இதில் 4வது ஒரு லிஸ்ட்டு சேருங்க. அதுக்கான தேவையான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. இதை கான்சென்ஸ்லேயே பண்ணலாம், மத்திய அரசே பண்ணலாம். இப்போ இருக்க மத்திய அரசே பண்ணலாம். அதற்கு நீங்கள் ஆதரவு திரட்டினா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே அதை ஆதரிக்கிறார். அப்போது நீங்கள் வந்து கான்சென்ஸ்லேயே பண்ணலாம். அதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம். ஓகே, ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னோடனே அவர் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற விமர்சனங்கள் வச்சாங்க. முன்னாடி சீமான் அவர்களுக்கு இந்த விமர்சனம் இருந்துச்சு, பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுறாங்க. அடுத்து விஜய் அவர்களுக்கும் இது இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவருடைய பேச்சில் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டதாக இருக்கட்டும், இல்லை தெளிவாக மத்திய அரசை எதிர்ப்பு தெரிவித்து நீட் வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னதாக இருக்கட்டும், இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் எப்படி பார்க்குறேன்னா, 1998லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் பங்கு பெற்றான்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மினிஸ்ட்ரிஸ்லாம் வாங்கி எவ்வளோ வளம் கொளிக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டு வாங்கினாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. இந்த கொள்கை முடிவெல்லாம் எந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்டது, இந்த நீட்டெல்லாம் எந்த கொள்கை முடிவெல்லாம் எந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்டதுங்கிற லிஸ்ட் எடுங்க. அப்போ தெரியும் யார் யாரோட பி டீம்னு. நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, 1998 ஒரு ஸ்லாப் வச்சுக்கோங்க. அந்த ஸ்லாப்லேருந்து இன்னைக்கு வரையும் மத்திய அரசில் நேரடியாக பங்கு பெற்றவங்க இந்த நீட் மாதிரி மாநில உரிமைக்கு எதிரான கொள்கை முடிவுகளும் அந்த காலகட்டங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ யார் பி டீமு? 1976 தான் 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அப்போ உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? சரி, அப்படி மாநில உரிமைக்கு அநீதி நிலைச்ச கட்சியோட நீங்கள் எப்படி 1980 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பி டீம்னா என்ன அர்த்தம்? உங்கள் மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு இவங்க ஆதரிக்கிறது. உண்மையிலே ஆதரித்தது யார்? 76ல் ஆதரித்தது யார்? 1980 ஆதரித்தது யார்? 98
ஏடிஎம்கே ஆதரிச்சிச்சு. யூபிஏ 1 and 2ல தான் அந்த நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ யார் ஆதரிச்சு? இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறார், அதை நம்ம வரவேற்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வந்து ஆல் இண்டியா இஷ்யூஸாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆல் இண்டியா இஷ்யூ ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பேசுகிறாரு, யூபியில் அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, மகாராஷ்டிரால இருந்து குரல் வருதுன்னா அதற்கு காரணம் வந்து இந்த இஷ்யூவை வந்து ஒரு மாநில இஷ்யூ ஆக்காம தேசிய அளவில் போயிருக்கு. ரீநீட் வேணும்னு கேட்குறாங்க, நீட்டை பேன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு தேசிய இஷ்யூ ஆனது. இது அடுத்த கட்டமாக இதுக்கான தீர்வு வரும்னு நம்ம நம்பலாம். இதே நீட் விவகாரத்துக்காக இந்தியா முழுக்கவும் ஆளும் கட்சி தொடங்கி எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே சின்ன சின்ன கட்சிகள் முதற்கொண்டு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் வேண்டாம் அப்படின்ட்டு மத்திய அரசு எதிர்த்து. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தாவேகா சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நீட் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாநில உரிமை சார்ந்த காவேரி இஷ்யூ, கட்சி இஷ்யூ எல்லாத்துலேயுமே காரணம் இப்படி ரொம்ப வெளிப்படையாக மாநில உரிமை அப்படின்னு பேசுகிறவங்க தான் அதற்கு எதிராகவே இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் நீங்கள் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்கள் விஷயத்தில் அந்த டைமிங்கில் நீங்கள் முடிவெடுக்கலைன்னா நீங்கள் அப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் 1976 விட்டுட்டீங்க, இன்றைக்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 1976 ஃபைட் பண்ணி 1980 கூட நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்கணும்னா இதை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? இன்றைக்கி 50 வருஷம் ஆனோம்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நடைமுறையில் நான் சொல்கிறேன், நான் இன்னொரு மத்திய அரசே வந்தாலும் யூபிஏ கவர்மெண்ட்டே வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் நடைமுறையில் திருப்பி மாநில பட்டியலை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம். நம்ம அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஜென்யூனாக தலைவர் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நீட்டுக்கு விலக்கு வேணும், மாநில பட்டியலை கொண்டு வரணும். இதுதான் நம்ம கட்சியோட கொள்கை. அடுத்த கட்டம் போராட்டமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவரும் தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. பொறுத்திருந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன, போராட்டமா இல்லை மாநாடா அப்படிங்கிறத விரைந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.